to Sala's cooking. சோம்பேறி சிக்கன் பேரே கொஞ்சம் குதர்க்கமா இல்லை? சிக்கன் சோம்பேறி கிடையாது. இந்த ரெசிபியை பண்ண நான் தான் சோம்பேறி. ஆனால் எல்லா நாளுமே பிரிஸ்காக இருக்க முடியாது இல்லைங்களா? என்னைக்காவது ஒரு நாள் சட்டு புட்டுன்னு சமையலை முடிச்சுட்டு ஹப்பாடான்னு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும். அந்த மாதிரி உங்களுக்கும் தோன்ற அன்னைக்கு இந்த சோம்பேறி சிக்கனை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பு எதுவும் பற்ற வைக்காமல் கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 மீடியம் சைஸ்டு வெங்காயத்தை அரைச்சி பேஸ்ட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயமும் சேர்த்தலாம், பட் பேசிக்கலி இது சோம்பேறி சிக்கனுங்கிறதுனால பெரிய வெங்காயமே சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சில்லி சிக்கன் பவுடர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. முதல்ல இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் சிக்கனை க்ளீன் பண்ணும்போதே உப்பு சேர்த்து தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நான் உப்பு எதுவும் சேர்த்தலை. இதில் 1 கப்பு தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. நடுவில் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க, அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. உங்களுக்கு செமி கிரேவி மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு சாதத்தில் பரட்டி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 2-3 மினிட்ஸ் இதை குக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சோம்பேறி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான சிக்கன் ரெடி. இதுக்கு மொத்தமாகவே 30 நிமிஷம் தான் ஆகும். சூப்பரான ஒரு டைம் சேவிங் டிஷ்ஷு. இப்படி செய்கிறதுனால டேஸ்ட் எப்படி இருக்குமோங்கிற பயமே வேண்டாம். டேஸ்ட்டில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது, சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்துக்கூடலாம் இது அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் ஹைலைட். சிக்கனை வேறு பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறமா சட்டியில் ஒட்டிகிட்டு இருக்க குழம்புக்கு கொஞ்சமாக சாதத்தை போட்டு பெரட்டி சாப்பிட்டா அடடா வேறு லெவல் டேஸ்ட்டு. இது எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, சோம்பேறி சிக்கன் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சாராஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.